30 வருஷம் ஆகுது இந்த பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி யாரும் செய்யல. எங்க பிள்ளைங்க கூட ரொம்ப நாளா உங்களை எல்லாத்தையும் இங்க பாக்குறேன். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இந்த வேலை செஞ்சு இந்த மாலையும் வந்து நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்க. விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நான் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பிரியாணி விருந்து கொடுக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இன்னொன்னு யோசிச்சேன். சரி பிரியாணி கொடுத்தா ஒருவேளை சாப்பாட்டோட சரியாயிடும். இப்ப அரிசி கொடுத்தனா ஒரு 5 நாளைக்கு உங்க ஃபேமிலியோட நீங்க சாப்பிட்டுப்பீங்க இல்லையா? அதுவும் இல்லாம லேடிஸ வந்து உங்க மனசு சந்தோஷப்படுறது, உங்களுக்கு ஒரு தம்பியாவோ உங்க பையன் மாதிரியோ நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் புடவை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரியா? சந்தோஷம் எல்லாருக்கும். அழுவாதி சரியா? எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு அழுவாதி. நான் உங்க பையன் தான் நினைச்சீங்க. சரியா? கவலைப்பட, நான் அப்புறமா உங்களை பாக்குறேன். சரியா? சென்னையில் அது ஒரு பெரிய மால். ஏராளமான லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் வந்து செல்வார்கள். அவர்கள் கண்டும் காணாமல் செல்லும் இந்த ஊழியர்களை கண்டு கொண்டிருக்கிறார் இந்த சமூக சேவகர். அரிசியும் புத்தாடையும் வாங்கி கொடுக்க கண்ணீர் விட்ட ஊழியர்களின் நிகழ்ச்சி காணொளி. அழுவாதி சரியா? நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும் சிலரின் பேரத்தான் சரிதம் ஆழமாய் காலங்கள் போனாலும் பேசும். அது யாரென்ற முடிவு இங்கு யாரோடும். நல்லபடியா முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஸ்பென்சர் பிளாசாவில் தான் இப்படி ஒரு சேவையை செய்து ஒவ்வொரு உள்ளங்களையும் நெகிழ்ச்சி அடைய செய்து முயற்சி பயணம் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இந்த காணொளியை பகிர அந்த சேவையாளர் தாஹிர் ஹுசைனுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன. ரொம்ப நாளா உங்களை எல்லாத்தையும் இங்க பாக்குறேன். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இந்த வேலை செஞ்சு இந்த மாலையும் வந்து நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்க. விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நான் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பிரியாணி விருந்து கொடுக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இன்னொன்னு யோசிச்சேன். சரி பிரியாணி கொடுத்தா ஒருவேளை சாப்பாட்டோட சரியாயிடும். இப்ப அரிசி கொடுத்தனா ஒரு 5 நாளைக்கு உங்க ஃபேமிலியோட நீங்க சாப்பிட்டுப்பீங்க இல்லையா? அதுவும் இல்லாம லேடிஸ வந்து உங்க மனசு சந்தோஷப்படுறது, உங்களுக்கு ஒரு தம்பியாவோ உங்க பையன் மாதிரியோ நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் புடவை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரியா? சந்தோஷம் எல்லாருக்கும். அழுவாதி சரியா? எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு அழுவாதி. நான் உங்க பையன் தான் நினைச்சீங்க. சரியா? கவலைப்பட, நான் அப்புறமா உங்களை பாக்குறேன். சரியா?